பிஎஸ்பி ஃபார்ம்ஸ் வியூவர் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். இந்த பதிவில் வந்து நான் என்ன சொல்ல போகிறேன்னா, நம்ம இந்த வருஷம் நம்ம வந்து மிஷின் நடவு தான் பண்ணியிருக்கோம். மிஷின் நடவு வந்து நமக்கு பெட்டர் ஈல்டு கொடுக்குது. இன்னொன்று பணியாட்கள் ஷார்ட்டேஜ் எதாக இருந்தாலுங்கிறத விட மிஷின் நடவுங்க வந்து நமக்கு நல்லாவே இது பண்ணிக்குது. இப்போ ஒரே நாளில் எல்லா வேலையும் முடிஞ்சிடுது. எல்லாம் நாற்றான் நடுறதுனால நமக்கு நல்ல ஈல்டு கிடைக்குது. நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து மிஷின் டிரான்ஸ்பிளான்டிங்கில் நமக்கு வந்துட்டதுனால நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லு இப்போ முன்னாடி 50-50 பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம மாற்றியாச்சு. இப்போ இந்த வருஷத்துக்கு வந்து ஒரு 7 ஏக்கர் நம்ம வந்து மிஷின் நடவு பண்ணியிருக்கோம். இந்த மிஷின் நடவு பார்த்திங்கன்னா நமக்கு எப்போதும் பண்ணுற வெண்டர் ராஜேஷ் அண்ணா தான் பண்ணியிருக்காங்க. GRG அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட டிஸ்கிரிப்ஷன் வந்து நான் அவங்களோட காண்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். லாஸ்ட் டைமே வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் 2-3 பேர் பாலமுருகன் எல்லாருமே வந்து இதில் அவங்கள கூப்பிட்டு பண்ணியிருந்தீங்க, நல்லாயிருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ ஒரு வாட்டி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்களோட காண்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எல்லோரும் வந்து டிரான்ஸ்பிளான்டிங் பண்ணிடலாம். பட் வந்து ப்ரிசிஷனாக பண்ணணும், அதை ப்ரொஃபஷனலாக பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு சில பேரால் மட்டும்தான் முடியும். அந்த அண்ணாவும் வந்து நிறைய அக்ரிகல்ச்சரில் நிறைய ஏக்கரேஜ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதில் என்னென்ன மாதிரிலாம் அவங்க வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க, டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க எல்லாம் அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இன்னொன்று அவங்க வந்து இதே ப்ரொஃபஷனலாக இருக்கிறதுனால ஸோ மிஷினோட மெயின்டெனன்ஸ்லாம் பக்காவாக இருக்கும். ஸோ மற்ற டிரான்ஸ்பிளான்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா வண்டி ஓடுற ஒரு 100 ஏக்கர் ஓடுற வரைக்கும் நல்லா வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் மிஷினோட தேய்மானத்தெல்லாம் அவங்க ரீப்ளேஸ் பண்ணுறது அந்த மாதிரிலாம் இருக்காது. ஸோ நிறைய எரர்ஸ் வருது. இப்போ வந்து பார்த்தோன்னா இந்த ஒரு லைனில் நமக்கு ஒரு 10 இடத்துல இல்லைன்னா நமக்கு அவ்வளோ பாப்புலேஷன் குறையும். ஸோ அதோட ஈல்டு இப்போ நமக்கு தெரியாது. என்னடா வயல்லாம் ஃபுல்லாக மூட்டின மாதிரி இருக்கே அப்படின்னு தெரியும். ஸோ அதோட டிஃப்ரென்ஸ் வந்து ஈல்டு அன்றைக்கி தான், ஹார்வெஸ்ட் அன்றைக்கி தான் உங்களுக்கு தெரியும். ஸோ எரர் இல்லாமல் நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும். இப்போ இந்த வாட்டி எரர் இல்லாமல் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட்டு நம்ம வந்து அதை கை பார்க்கணுன்ற அவசியமே இல்லை. ஸோ அந்தளவுக்கு நமக்கு ப்ரெசிஷனாக அவங்க வந்து பண்ணி கொடுக்குறாங்க. இது வந்து நமக்கு 3வது வருஷம் அவங்க தொடர்ந்து நம்ம பண்ணுறது. நிறைய பேர் அவங்கள விட கம்மியாலாம் நான் வந்து பண்ணித்தரேன் அப்படின்றாங்க. ஸோ மற்ற இடத்துல மற்றவங்களாம் பார்க்குறத பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல நாற்று விட்டுட்டு 1 ஏக்கர் முடியறதுக்குள்ளே வந்து நாற்று பத்தலை, நாற்று கேக்கு வாங்கணும் அப்படின்ற மாதிரிலாம் புதுசாக வரவங்க, அனுபவம் கம்மியாக இருக்கிறதுனால இவங்க வந்து ரொம்ப வருஷம் அனுபவம் உள்ளவங்க, இதே ப்ரொஃபஷனலாக இருக்கிறவங்க ஒரு 10 ஏக்கர் வரைக்கும் 2 மிஷின் 3 மிஷின் விட்டுட்டு இப்போ நம்மள மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 10 ஏக்கர் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா ஒரே நாளில் ஒரு 3 மிஷினை விட்டு நட்டு கொடுக்குறதுலாம் வந்து 2 மிஷின் 3 மிஷின் ஒரே நாளில் முடிச்சு கொடுத்துட்றாங்க. ஸோ விவசாயத்தில் அந்த மாதிரி சீக்கிரம் எவ்வளோ சீக்கிரம் அந்தந்த டேஸில் வேலையை முடிக்கிறோமோ அந்தந்த அளவுக்கு நமக்கு நல்ல பெட்டர் கிடைக்கும். ஸோ அண்ணனோட காண்டாக்ட் நம்பர் நான் கீழே கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு தேவையானவங்க நீங்கள் அவங்கள யூஸ் பண்ணுங்கள். இன்னும் தஞ்சாவூர் எங்கே இருந்தாலும் அவங்க வந்து பண்ணி கொடுக்குறாங்க. பட்டுக்கோட்டை வரைக்கும் பாலமுருகன் அண்ணனுக்குலாம் அவங்க வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அனைவருக்கும் நன்றி.